ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரே எசென்ஷியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அரே எசென்ஷியல் அப்படின்னா என்னென்னா, அரேயில் எசென்ஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அது நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அரே டீஸ்ட்ரக்சரிங். ஸோ அரே டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூவை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம்னா, இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அரே இருக்குன்னா அரே ஆஃப் 0, 1 இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அது ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். பட் டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அரே அப்படின்றது இருக்குது. ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி அதில் வேல்யூஸ் இருக்குது ஸ்ட்ரிங்கில். இப்போ நான் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்ட் அரே சிம்பிள் போட்டுட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்ற வேல்யூ வந்து ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து செகண்ட் வேல்யூன்றது செகண்ட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். தேர்ட் வேல்யூன்றது தேர்டுன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளை வந்து நான் லாக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நோட் அரே ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. செகண்ட் அப்படின்ற வேரியபிளை லாக் பண்ணும்போது எனக்கு செகண்டாக இருக்கக்கூடிய செகண்ட் வேல் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேக்குள்ளே இருக்க வேல்யூவை பிரித்து எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ, ஃபஸ்ட்டு வேரியபிள் என்ன கொடுக்குறீங்களோ அது ஃபஸ்ட்டாக என்ன வேல்யூ இருக்கோ அது வந்துடும். செகண்ட் வேல்யூவில் செகண்ட் வேரியபிளில் செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேரியபிளில் தேர்ட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செகண்ட் வேல்யூ உங்களுக்கு வேணாம், தேர்ட் இருக்கிற வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கமா மட்டும் போட்டால் போதும். அடுத்த வேல்யூக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து இங்கே வந்து போட்டோம். இப்போ நான் வந்து ஃபோர்த் வேல்யூ அண்ட் ஃபிஃப்த் வேல்யூன்னு சொல்லி வேல்யூஸ் ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். எனக்கு ஸ்ட்ரைட்டாக தேர்ட் வேல்யூ தவிர்த்துட்டு, ஃபோர்த் வேல்யூ தவிர்த்துட்டு ஃபிஃப்த் வேல்யூ மட்டும் வேணும்னா நான் ஜஸ்ட்டு கமா போட்டால் போதும். ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஃபிஃப்த்து இருக்கக்கூடிய வேல்யூவை என்னால் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபிஃப்த் வேல்யூ நான் லாக் பண்ணேன் அப்படின்னா ஃபிஃப்த் அப்படின்றது லாக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நம்ம வந்து பிரித்து எடுப்போம். இதுக்கு பேர் தான் வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங். ஸோ இந்த மாதிரி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, இதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ, இது வந்து ஃபங்க்ஷன் கூட உள்ளே இருந்தாலும் அதை நம்ம இப்படி வந்து பிரித்து எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆர் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இப்போ நம்ம வந்து ஒரு அரேக்குள்ளே இட்ரேட் பண்ணி போய் அதை பிரிண்ட் பண்ணணுன்றது ஃபார் லூப் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு வேல்யூஸையும். பட் இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் மூலிமா அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா வேல்யூஸையுமே ஒரு ஜஸ்ட் அந்த 3 டாட்ஸ் மூலியம் வச்சிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அந்த அரேக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து அந்த இடத்துல வந்து போட்டோம். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வெறும் அரேவை லாக் பண்ணேன் அப்படின்னா ஒரு அரேவை அது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது, மியாமி, ஃப்ளோரிடா, சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் போயிட்டு அந்த ஆன் அரே அப்படின்றதுக்கு முன்னாடி 3 டாட் மட்டும் வைக்க போகிறேன். ஸோ 3 டாட் வச்சக்கப்புறமா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற வேல்யூஸ் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து வேலை செய்யும். இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, லைக் ஒரு உள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து அந்த இன்னொரு இடத்துல மாற்றணும், இல்லை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும், அதை வச்சு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் வேலை செய்யும். அது எப்படின்றத வந்து நான் ஆப்ஜெக்ட்ஸ் எசென்ஷியல் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஒரு அரேவை காப்பி பண்ணுறது. லைக் இப்போ ஒரிஜினலாக ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஒரிஜினல், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை வச்சு. ரெண்டாவதாக காப்பி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் ஒரிஜினல் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஒரிஜினலில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக இந்த ஆப்ஜெக்ட் காப்பியில் வந்துடணும், அந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஆப்ஜெக்ட் காப்பியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா 14 ஸ்டீவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணது அதை வந்து நான் லாக் பண்ண போகிறேன். ஸோ நான் லாக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 14 ஸ்டீவ் அப்படின்றது வருது. ஸோ நான் இன்னும் நல்லா புரியணுன்றதுக்காண்டி ஃப்ரம் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ முன்னாடி ஃப்ரம் ஒரிஜினல் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணது காப்பியான அரேயில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை தான். ஸோ காப்பியான அரேயில் இருக்கிற ஆப்ஜெக்டை தான் நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரிஜினல் அரேயில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரிஜினல் அரே அப்படியே தான் இங்கே வரும். ஸோ இதை நீங்கள் மாடிஃபை பண்ணிங்க அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணுறது தான் அர்த்தம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் காப்பி ஒரு ரெஃபரன்ஸாக தான் இந்த இடத்துல வேலை செய்யும்.
ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணும்போது நீங்கள் இதையும் யோசித்து வச்சு பண்ணணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 அரேவை நம்ம வந்து எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் நம்பர்ஸாக இருக்கக்கூடிய அரே இருக்குது, அண்ட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்பர்ஸாக இருக்கக்கூடிய அரே இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த 2 அரேவையுமே வந்து நான் வந்து இப்போ மர்ஜ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா console.logல போயிட்டு இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு புது அரேயில் ஆட்ஸையும் ஆட்ஸில் இருக்க எல்லாத்தையும் ஈவெண்ட்ஸில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணேன் அப்படின்னா இதை நான் லாக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆட்ஸில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக வந்துடும், அடுத்து ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக தான் வேலை செய்யும். இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அங்கே சேஞ்ச் ஆகும். பட் இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 1 3 5 2 4 6 அப்படின்றது வந்திருக்கு. இது வந்து ஒரு ஆர்டராகவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்திருக்கு, அடுத்து ஈவன் வந்திருக்கு. ரெண்டும் கலந்து வேணும்னா நீங்கள் அது ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷார்ட் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா வரிசையாக வந்து நம்பர்ஸை வந்து அடிக்கிறோம். ஸோ அது ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆட் ஈவன் அரேவை நமக்கு ஏற்ற மாதிரி காப்பி பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு அரேக்குமே வேறு மாதிரி காப்பி பண்ணுவீங்க, பட் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் தான். அடுத்ததாக ஒரு அரேவை எப்படி ஃபில்டர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரே ஃபில்டரிங்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி அரே வச்சுருக்கேன். ஸோ அந்த அரேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட், டைகர், எமு, ஜீப்ரா, கேட், டாக், ஈல், ரேபிட், கூஸ், விக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அனிமல்ஸோட பேர்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதில் ஈல ஸ்டார்ட் ஆகிற அனிமல்ஸோட நேம் மட்டும்தான் எனக்கு வேணும். அந்த அரே அதில் வந்து ஒரு அரேயில் இருந்து அந்த அரே மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் அனிமல்ஸ் டாட் ஃபில்டர் அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபில்டர் அப்படின்ற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற அரே அனிமல்ஸில் இருந்தால் நான் ஃபில்டர் அப்படின்றத கால் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அனிமல்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட்ஸ் வித் ஈன்றதை ஃபில்டருக்கு பேராமீட்டராக கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டார்ட்ஸ் வித் ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக பாஸ் பண்ணும். அதாவது எப்படின்னா இப்போ ஸ்டார்ட் வித் நான் அனிமல் அப்படின்ற பேராமீட்டர் வாங்குகிறேன் மேலே, அந்த அனிமல்ன்றது இந்த அனிமல்ஸ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக இதை ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்குறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வச்சு இந்த ஸ்டார்ட் வித் அப்படின்ற மெத்தட் இருக்குல்ல, இது ரிட்டன் பண்ணால் மட்டும்தான் அந்த நியூ அரே இருக்குல்ல அந்த அரேக்குள்ளே அந்த வேல்யூ ஆனது போய் ஸ்டோர் ஆகும், இல்லைனா ஸ்டோர் ஆகாது. ஸோ நீங்கள் ரிட்டன் பண்ணுற இடத்துல செக் பண்ணி நீங்கள் ரிட்டன் பண்ணிக்கலாம். அதாவது நான் பண்ணியிருக்க மாதிரி ரிட்டன் அனிமல் ஆஃப் 0.2 லோவர் கேஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அனிமலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆனது ஈல ஆரம்பிக்குதா, ஈல ஸ்டார்ட் ஆகுதான்னு பாரு, அப்படி ஆச்சுன்னா மட்டும் எனக்கு வந்து ரிட்டன் பண்ணு அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஈலர் ஸ்டார்ட் ஆகிற அனிமல்ஸோட நேம் இருந்தால் மட்டும்தான் இது ரிட்டன் பண்ணும். இது ரிட்டன் பண்ணால் மட்டும்தான் அது அனிமல்ஸ் அப்படின்ற அரேயில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஸ்டார்ட்ஸ் வித் இருக்கிற இந்த ரிட்டன் அப்படின்றத வந்து நீங்கள் இன்னொரு மெத்தடாகவும் எழுதலாம். அது எப்படி அப்படின்னா ஸோ இந்த ரிட்டன் கீவேர்டை ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு இதை ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் அனிமல். ஸோ இப்படி எழுதுனா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் அந்த அனிமலை ரிட்டன் பண்ணு, இது ரிட்டன் பண்ணால் தான் அது போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் போயிட்டு அதை லாக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் ஆகிற அனிமல்ஸோட நேம் மட்டும் ஒரு அரேயில் அழகாக வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேவை ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அரேவை எப்படி காலி பண்ணுறது, எம்டிங் அன் அரே. ஸோ நார்மலாக ஒரு அரேவை நம்ம எதுக்கு எம்டி பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை டெலீட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட் அதோட லென்த்தை வந்து நம்ம 0க்கு செட் பண்ணுறது. இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு அரே இருக்குன்னா அந்த நம்பர்ஸோட லென்த்தை நான் 0க்கு செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எந்த ஒரு எலமெண்ட்டையுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, சிம்பிளாக அன்டிஃபைன் அப்படின்றது வரும். பட் இது வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான மெத்தட் கிடையாது. ஸோ இது ஏன் அப்படின்னா இது உள்ளே இருக்கிற வேல்யூ ஸ்டில் நாட் டெலிட்டட், அதோட மெமரியில் போய் அது ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம லென்த்தை 0 ஆக்குறது மூலிமா அதோட வேல்யூஸை ஆக்சஸ் பண்ண முடியாதபடி வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு எம்டி அரே மட்டும்தான் வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம லென்த்தை 0 செட் பண்ணனால உள்ளே இருக்க எந்த எலமெண்ட்டுமே ஆக்சசபிள் கிடையாது, எம்டி ஆயிடுச்சு. இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எடுத்து அதை பாப் மெத்தடை கால் பண்ணுறது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபார் ஆஃப் நம்பர்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மன்ற வேரியபிளில்
எல்லா நம்பர்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு இட்ரேட் பண்ணி போய் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்து அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா அர்த்தம். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்ற அரேயை .pop மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பாப் மெத்தட் அப்படின்றது லாஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பரை வந்து டெலிட் பண்ணும். ஸோ லாஸ்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து டெலிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டைம் இது அதில் வேல்யூ இருக்கிற வரைக்கும் அது வந்து லூப் ஆகி போயிட்டு டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மூலிமா உள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்மளால் டெலிட் பண்ண முடியும். இதுவும் ஒரு மெத்தட் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து அரே எசென்ஷியல்ஸ் அண்ட் அரேயில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், டீஸ்ட்ரக்சரிங், காப்பிங், நிறைய எம்டிங், நிறைய இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி டீச்சிங் மெத்தடில் ஏதாச்சும் புரியல அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். See you, tada.